ரசம் சொல்லுங்க மாமி. ரசமா மாமி 4 தக்காளி, 4 தக்காளி, ஒரு பாதி புளி, எலுமிச்சம்பழத்துல பாதி புளி, தக்காளி புளி, ஜீரகம், மிளகு, ஜீரகம், கருகப்பலை, நிறைய கருகப்பலை கூடவா போட்டு அரைச்சு துவரம் பருப்பு ஊற வச்சுக்கணும். துவரம் பருப்பு, புளி எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு மிக்சியில 4 தக்காளி நறுக்கி சேர்த்து மிக்சியில அடிச்சுட்டு வேணா பூண்டு போடணும். மிளகு ஜீரகம் போடணும். மிளகு ஜீரகம் எல்லாம் பச்சையாவே போட்டு தனியா போட்டு அரைச்சிட்டு கடுகு ஜீரகம் பூண்டு ஜாலிச்சுட்டு இந்த அரைச்சத்தை தூக்கி கொட்டி ஒரு பொங்கு பொங்கினா ரசம். குட். அப்புறம் மிளகாப்பொடி மாமி கடலப்பருப்பு, பயத்தம், இது ஒரு கப், உளுத்தம்பருப்பு ஒரு கப்பு, ஒரு கப்பு, பெருங்காயம், கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ரெண்டா? ஆமா ரெண்டும். இட்லி பொடிக்கு ஓகே. இது ரெண்டும் போட்டுட்டு பெருங்காயம் ஒரு பெரிய கட்டை, ஒரு கரண்டி எள்ளு, வெள்ளை கலர் 3 பருப்பு, 3 பருப்பு இல்ல 2 தான். கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு அவ்வளவுதான். பெருங்காயம், எள்ளு ஒரு கரண்டி, எல்லாமே. ஆனா எள்ளு கொஞ்சம் கம்மி கடலப்பருப்பை விட, கம்மி கொஞ்சம் போட்டும், பாதி கரண்டி போட்டு அதை கொஞ்சம் வறுத்துண்டு அது கொஞ்சம் எண்ணெய் விட்டு வறுத்துக்கணும். எண்ணெய் விட்டு வறுத்துக்கணும் நிறைய. வறுத்துண்டப்ப கொஞ்சம் 1/4 பங்கு ஆனப்புறம் மிளகா போடணும். கிள்ளி வச்சு மிளகா வத்தல், நல்லா ரெட் கலர் மிளகாய லைட்டா, ரொம்ப வறுக்க வேண்டாம். அது பாதி வறுத்த அப்புறமா மிளகாய போட்டு லைட்டா வறுத்துட்டு அப்பதான் கலரா இருக்கும், கருப்பாகாம இருக்கும். அதுவே அந்த பருப்புல இதையும் போட்டு ஒன்னா போட்டு எல்லாத்தையும் வறுத்துட்டு உப்பு போட்டு பொடி பண்ணி வெல்லம் ஒரு சுவைக்கு தகுந்த வெல்லம் போட்டு இறக்கிட்டு அதான் மிளகா எல்லாம் ஒரு கப்பா. உளுந்து ஒரு கப்பு, கடலப்பருப்பு ஒரு கப்பு, பாதி கப்பு எள்ளு, பெருங்காயம். இதை வறுத்த அப்புறமா மிளகா போடணும். சேப்ப ஆன அப்புறம் பாதி லைட்டா போட்டு எல்லாத்தையும் ஒன்னிச்சு வறுத்து உப்பு போட்டு பொடி பண்ணிட்டு வெல்லம் போடணும். எடுக்கிறப்ப வெல்லம் போட்டு அவ்வளவுதான். அதான் மிளகா. இது பண்ணி பார்க்க குட். ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டா பண்ணுவோம். நெல்லிக்காய் தெரிஞ்சு வச்சுக்கோ. வச்சுக்கலாம். அது நெல்லிக்காய் இதுக்கு வாங்கினேன் கொஞ்சம் இருக்கு. அதுக்கு டைம் நெல்லிக்காய் வேக வச்சிருக்கோம். அதான் ஆவில